நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோம் அடுத்து என்ன பேச போறாருன்னு. அவர் அரசியலுக்கு ஒண்ணும் தெரியாது, மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவருக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் போனா ஒவ்வொரு பத்தி பேசுறாரு. திருச்சியில மணல் கொள்ளைய பத்தி யாருக்குமே தெரியாது, மணல் கொள்ளைய பத்தி பேசுறாரு. நாகையில அப்படிதான் ஒரு தொழிற்சாலை தொடங்க மாட்டேங்கிறாங்க, ரயில்வேக்கான முடக்கிருக்காங்க, அதை பத்தி பேசியிருக்காரு. இத்தனை வரைக்கும் விவசாயிகள் ஏமாத்திக்கிட்டு இருந்ததே நாகையில போய் தான் எங்களுக்கே தெரியும். ஒரு டன்னுக்கு 40 ரூபாய் கொள்ளை அடிக்கிறாங்கன்னு அதை மக்களுக்கு வெளிப்படவே சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு அரசியல் எதிர்கட்சியில இருந்து எதிர்கட்சி என்ன சொல்றாங்க, இவங்க கொள்ளை அடிக்கிறான் அதை அடிக்கிறான். மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு டன்னுக்கு 40 ரூபாங்கிறான், எத்தனாயிரம் டன்னு ஒரு விவசாயிகள் இருந்து மக்கள் இருந்து பெறாங்க. அதை பத்தி சொல்லி அமைச்சர்களே ஒத்துக்கிறாங்க, ஆமா டன்னுக்கு 40 ரூபாங்கண்ணா. ஒரு ஆஸ்பத்திரி ஒரு ஒழுங்கான ஆஸ்பத்திரி இல்ல, பிரசவம் பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரி இல்லன்னு அங்க ஊர மக்கள் சொல்லி யாருமே கேட்கல. எங்க தளபதி பத்தி அது பேசணும்னு, ஆமாங்க மா சுப்பிரமணியம் அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, ஆமாங்க இந்த இதுல ஆஸ்பத்திரி இருந்துச்சு, 6 கிலோமீட்டர் தண்ணா அந்த ஆஸ்பத்திரியில இருக்கு, போற வழியில ஏதோ நடந்தா யாரு பதில் சொல்லுவா? ஒரு பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்குன்னு தெரியுது, அங்க பிரசவம் பாக்குறது ஒரு டாக்டர் இல்ல, 6 கிலோமீட்டர் தள்ளி வச்சிருக்கோம். 6 கிலோமீட்டர் தள்ளி என்னத்துக்கு, போற வழியில ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா மக்களுக்கு யாரு பதில் சொல்லுவா? இப்போ கரூர் கோட்டைங்கிறாங்க. நாங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் கூட எதிர்பார்க்கல. கரூர்ல ஒரு அமைச்சர் இருக்காரு, அவரை மீறி ஒரு ஈ காக்கா கூட வராதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க சிங்கம் மாதிரி நாங்க இருக்கோம். நாங்க நுழையும் போது தரூர் என்ன நிலைமைக்கு ஆகுதுன்னு பாரு. நாளைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்ன வரும்னா, 10 ரூபா மன்னன் தாக்கப்பட்டார், ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபா வச்சு பெருமையா சொல்லிக்கிறாங்க. நாங்க 1000 கோடி ஊழலுங்கிறாங்களா, அந்த 1000 கோடி பத்தி யாராச்சும் பேசிருக்காங்களா? கோட்டுக்கு 10 ரூபா ஒரு அமைச்சர் சொல்றாரு, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறேன்னு நினைக்காதீங்க. ஒரு அந்த பாட்டில் கண்ணாடி காலில் குத்துனா மக்கள் பாத்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்து திரும்பி ஏன் பிளாஸ்டிக் பாட்டில போட்டு விற்க வேண்டியதானே? மதுவை ஒழிக்கிறேன்னு யாரும் சொன்னா? கனிமொழி அக்கா என்ன பேசுறாங்க தெரியுமா, ஒவ்வொருத்தவங்களுக்கு தாலி அறுபடுது, மக்கள் வாழ்வாதாரம் அடிப்படுது, சாப்பிட கூட வழி இல்லைங்கிறான். உங்க ஆட்சியில தானே நடக்குது. நாங்க ஆட்சிக்கு வந்தா மது ஒழிக்கிறேன், ஒழிச்சாரா? நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிக்கிறோம். இப்ப என்ன சொல்றாரு, காங்கிரஸ் எங்க ஆட்சிக்கு வந்தா அங்க நீட்டை ஒழிக்கிறோம். மக்களுக்கு அந்த வாக்குறுதி கொடுத்தீங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்தாலே நாங்க நீட்டை ஒழிச்சிருவாங்க. மக்களை ஏமாத்துறதுனா 1000 ரூபாய் திட்டம்னு அறிவிச்சாரு. என்ன 1000 ரூபாய் திட்டம்? பாதி பேத்துக்கு 1000 ரூபாய் திட்டம் வருது, பாதி பேத்துக்கு வரல. வாக்குறுதியில் என்ன சொன்னாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தால 1000 ரூபாய் வழங்கப்படும். 1000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்களா? தகுதியான பெண்கள் தகுதி ஆகாத பெண்கள் நிர்ணயிக்க அவர் முதலமைச்சர் யார்? என்ன காரணம்? முதலமைச்சர் எப்படி நிரூபிக்கலாம்? இந்த தமிழ்நாட்டு மக்கள் இவங்க தகுதி ஆனவங்க, தகுதி ஆகல அவர் சொல்றதுக்கு எப்படி? ஒன்னு அறிவிச்சா நலத்திட்டத்தை நேரடியா அறிவிக்கணும், இல்லன்னா அறிவிக்கவே கூடாது. எல்லாத்துலயும் ஊழல் தாங்க. 4.5 லட்சம் கோடி கடன், 4.5 லட்சம் கோடி எந்தெந்த மக்களுக்கு செஞ்சாங்க? நாங்க இந்த தொழில் 12,000 கோடிக்கு நாங்க முதலீட்டை இழுத்துருக்கோம். ஒசூர்ல 4,900 பேத்துக்கு வேலை வாய்ப்புங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை பேர் வேலை வாய்ப்புன்னு சொல்ல முடியுமா?